தஞ்சை மாவட்டம் ராஜகிரி செய்தி அகாடமியின் சாதனை. அரசு பணி பயிற்சி மையம் துவங்கிய முதல் ஆண்டிலேயே ஒரு அரசு அதிகாரியை உருவாக்கி சாதனை புரிந்துள்ளது ராஜகிரி செய்தி அகாடமி. ராஜகிரி செய்தி அகாடமியில் படித்த சகோதரி ஃபாரிசா ஃபர்ஹத் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் மாநில அளவில் கம்யூனிட்டி ரேங்க் 57 எடுத்து அரசு பணியில் சேர உள்ளார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் ராஜகிரியில் நடைபெற்ற செய்தி அகாடமி முதல் ஆண்டு நிகழ்ச்சியில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினேன். அதில் சகோதரி ஃபாரிசா அவர்களின் சிறந்த கற்றல் திறனை பாராட்டி பரிசு வழங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி நன்றாக படித்து தற்போது மாநில அளவில் நல்ல மதிப்பெண் எடுத்துள்ளார். சகோதரி ஃபாரிசா நமது அரசு பணி போட்டி தேர்வு ஒருங்கிணைப்பு குழு நடத்திய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வையும் எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்தார்கள். பொதுவாக தென் மாவட்டங்களில் அதிகமான அரசு பணிகளில் சேர்வார்கள். தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட டெல்டா மாவட்டங்களில் அரசு பணி ஆர்வம் குறைவுதான். சகோதரர்களின் கடின உழைப்பால் இன்றைக்கு பல பயிற்சி மையங்கள் உருவாகி டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக அரசு அதிகாரிகளை உருவாக்கும் முயற்சி தொடர்கின்றது. எஸ் சித்திக் எம்டெக். மிக அருமையான சந்தோஷமான செய்தி இது. இதே போன்று ஒவ்வொரு ஊரிலையும் இது போன்ற அகாடமிகள் உருவாக்கப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் அரசு பணிகளில் சேர வேண்டும். வெறுமனே என்கிட்ட இத்தனை வேலி நிலம் இருக்குது, இத்தனை பவுனு 500 பவுனு என்கிட்ட இருக்குது, 600 பவுனு இருக்குது, நான் பெரிய மாளிகைகள் கட்டி வச்சுருக்கிறேன், இப்படி பெருமை பேசுவ செல்வந்தர்கள் கொஞ்சம் தங்களுடைய பெருமைகளெல்லாம் குறைச்சிக்கிட்டு இது போன்ற கல்வி பணிகளுக்கு தங்களுடைய செல்வங்களை செலவு பண்ணணும். அது சதக்கத்து ஜாரியான்னு சொல்லிட்டு அவர்கள் இறந்த பிறகு கூட அவர்களுக்கு அந்த நன்மையை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கும். 2வது, இது மாதிரி நம்ம அதாவது இஸ்லாமிய மையங்கள் கிராமங்களில் உருவாக்குனாக்க அந்த பெண்கள் தவறான வழிநடத்தல் இல்லாமல் கண்காணிப்புலையும் இருப்பாங்க இல்லையா? வெறுமனே வெளியில் நீங்கள் பாட்டுக்கு கல்லூரிகளில் சேர்த்து விட்டு அவர்கள் எப்படி போனால் என்ன அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இது மாதிரியான பயிற்சி மையங்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள் செயல்பட்டு அது இஸ்லாமிய நடைமுறைகளையும் தவிர்க்காமல் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தினா ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம உண்டாக்க முடியும். அரசு பணிகள் இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ பெரும் பணக்காரனாக இருந்தெல்லாம் இப்போ ஊபியில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் அங்கே அரசு பணிகளில் அந்த மக்கள் தங்களை இணைச்சிக்காது தான் பெரும் காரணம். அந்த காரணம் நமக்கு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு கிராமத்திலும் இது போன்ற அகாடமிகளை உருவாக்கி மாணவ மாணவிகளை அரசு பணிகளில் சேர்ப்போம்.